ஏய், இப்ப எதுக்குடி அவசரமா வர சொன்ன? என்ன ஓவரா சலிச்சுக்கிறா? இங்க பாரு, நீயும் ஹஸ்பண்டும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? என்ன ஐடியா? சொல்லு சொல்லு. பொசசிவ்னஸ். பொசிசிவ்னஸா? புரியலையே. சைக்கலாஜிக்கலா என்னதான் ஆம்பளைங்க பல பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலும் தான் பொண்டாட்டி இன்னொரு ஆம்பளை கிட்ட பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க. 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அவர் என்ன பொண்டாட்டியாவே பாக்கல, அப்புறம் எப்படி என்கிட்ட டென்ஷன் ஆவாரு? கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு சக்தி. என்னதான் உன் மேல பாசம் இல்லைன்னு வெளியில காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள உன் மேல கண்டிப்பா பாசம் இருக்கும்டி. உனக்கு பாம்பு கடிச்சப்போ எப்படி துடிச்சாருன்னு சொன்ன? எங்க சரியான உடனேதான் அவர் விட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி வாங்கிட்டாரே. ஏய், என்னடி எப்பவுமே பாசிட்டிவா பேசுவ, இன்னைக்கு நீயே நெகட்டிவா பேசுற? எங்க என்ன அப்படி பேச வைக்கிறாங்க? ஒரு பக்கம் இவரு என்ன வேண்டாம் வேண்டான்னு எப்ப பார்த்தாலும் வெறுத்து ஒதுக்குறாரு. இன்னொரு பக்கம் என் மாமியாரும் அவங்க அம்மாவும் என்னை எப்படா வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சமாளிச்சு அவரு மனசை நான் மாத்தி அதுக்கப்புறம் அவரு கூட வாழ்றதெல்லாம் பெரிய டாஸ்க்டி. இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீயும் சிவாவும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. சரி, என்னன்னு சொல்லு. நீ இன்னொரு பையன் கூட பழகணும். என்னது? நான் இன்னொரு பையன் கூட பழகணுமா? சான்ஸே இல்ல. ஏய், பழகணும்னா பழகுற மாதிரி நடிக்கணும்டி. என்னது? நடிக்கணுமா? ஏய், என்னடி எல்லாத்துக்குமே ஷாக் ரியாக்ஷன் குடுக்குற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடி. சரி இரு, நான் தெளிவாவே சொல்றேன். உன் புருஷனுக்கு உன் மேல கொஞ்சமாவது சாஃப்ட் கார்னர் இருக்கா? இருக்கு. அந்த சாஃப்ட் கார்னரை சரியா தூண்டி விட்டா அதுவே லவ்வா மாறிடும். எப்படி சொல்ற? அதாவது சக்தி, நீ என்னதான் அவருக்கு பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் நீ அவரோட பொண்டாட்டி. அவரு கண்ணு முன்னாடியே வேற ஒரு ஆம்பளையோட பேசினேன்னு வை, கண்டிப்பா உன் மேல உரிமை எடுத்துப்பாரு. ஒருவேளை என்ன திட்டி வெறுத்து ஒதுக்கிட்டாருனா? சான்ஸே இல்லடி, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அப்படியே திட்டினாலும் நீ திரும்பவும் போய் பேசினா உன்னை பேசவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் தான் போடுவாரு. அதுக்கப்புறம் எங்க இவன் நம்மள விட்டு போயிடுவாளோன்னு உன் மேல அக்கறைதான் காட்டுவாரு. உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாரு. விளங்குச்சு. ஏய், அவரே என்னை எப்படா விட்டுட்டு ஓடலான்னு இருக்காரு. ஒருவேளை நான் ஒரு பையன்கிட்ட போய் பேசுறத பாத்துட்டு சரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டுட்டாருனா? அப்படியா? கொஞ்சம் இரு. ஹலோ ரன்பீர், அந்த ஆடிட் ஃபைல் எடுத்துட்டு வர முடியுமா? வரேன் மேடம். ஓகே. ஏய், எதுக்கு நீ ரன்பீரை வர சொன்ன? விஷயம் இருக்கு, நீ பொறுமையா இரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க ரன்பீர். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட ஃபைல். தேங்க் யூ சக்தி மேடம், இங்க தான் இருக்கீங்களா? சரி, நீங்க போலாம். ரன்பீர் மேடம், நேத்து உங்க வைஃப ஷாப்பிங் மால்ல பார்த்தனே. ஆமா மேடம், எனக்கு Dress எடுக்கிறதுக்காக போயிருப்பான். நான் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் அவ கலெக்ஷன் தான் மேடம். ஓ, நான் வேற ஒரு ஆளோட பார்த்தனே. வேற ஒரு ஆளோடயா? என்ன மேடம் சொல்றீங்க? இருங்க மேடம், இன்னைக்கு ஏய், நேத்து நீ ஷாப்பிங் போனியா? போனுங்க. யார் கூட போன? நான் மட்டும் தனியா தான் போனேன். தனியா போனியா? பொய் சொல்லாத. வேற ஒரு ஆள் கூட பார்த்ததா எவிடன்ஸோட சொல்றாங்க. நான் அப்படி எல்லாம் போலங்க. இங்க பார், விளையாடாத. ரன்பீர் அவசரப்படாதீங்க. உங்க வைஃப் மாதிரின்னு சொன்னேன், அதுக்குள்ள இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? மாதிரியா? சரி, உங்க வைஃப் நேத்து என்ன கலர் saree கட்டி இருந்தாங்க? ஏய், நேத்து நீ என்ன கலர் புடவை கட்டியிருந்த? ரெட் கலருங்க. ரெட் கலரா மேடம்? நான் பார்த்த லேடி yellow கலர் saree கட்டி இருந்தாங்க. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? நல்ல வேளை குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக பாத்தீங்க. தங்கம், செல்லம், அவங்க தெரியாம சொல்லிட்டாங்களா? நான் நல்லா திட்டி விட்டேன் அவங்கள. ஏ அறிவு கட்ட முண்டோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரே என்ன சொன்னா அப்படினா கேப்பியா? பாத்தியா, இதான் ஆம்பளைங்களோட சைக்காலஜி. சிவாவும் இந்த மாதிரி தான் உன்னை விட மாட்டாரு. நீ வேணா பாரு, உன் மேல ரொம்ப பாசமா இருக்க போறாரு. அப்படிங்கிற? ஆமாண்டி. சரி, அந்த பையனுக்கு நான் எங்க போறது? ஐடியா தான் கொடுக்க முடியும், எக்ஸிகியூஷன்ல உன் வேலை. என்னடி ஐடியா கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற? என்ன நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு பையனை புடிச்சு தர சொல்ல போல. பின்ன அதெல்லாம் என்னால முடியாது, நீயே பாத்துக்கோ. ப்ளீஸ் டி ஐடியா எல்லாம் குடுக்குற, அப்படியே கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ண ப்ளீஸ். சரி ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன். சரி, ஒண்ணு பண்ணுவோம். நீ இதுக்காக ஒரு பையனை புடிச்சு அவர் முன்னாடி நிறுத்தி பேச வேண்டாம். முதல்ல போன்ல இருந்து ஆரம்பிப்போம். போன்ல இருந்தா? ஆமாண்டி, உனக்கு நான் வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றேன். நீ யாரோ ஒரு பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசு. பையன் கிட்டனா?
யாரோ உன் கூட படிச்ச பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசு. ஓ ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. என் கூட காலேஜ்ல படிச்ச பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசினா கண்டிப்பா அவருக்கு என் மேல கோவம் வரும். அந்த பொசிசிவ்னஸ்ல எதுக்கு பேசுறேன்னு சண்டை போடுவாரு, அப்படிதானே? கரெக்டடி. நீ மட்டும் இத சரியா செஞ்சுட்டனா கண்டிப்பா அவரு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உன் மேல அக்கறையும் காட்டுவாரு. இன்னைக்கு ராத்திரி நான் உனக்கு கால் பண்றேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நீ பேசும்போது சின்னதா ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டாருனா கண்டிப்பா அவருக்கு உன் மேல பொசிசிவ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நைட் அதை கண்டுபிடிக்கிறோம். ஆமா, அந்த பையனுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே, என்ன வைக்கலாம்? ஏதாவது ஒரு பேர் வச்சிரு. நம்ம கூட ரஞ்சித்னு ஒரு இல்ச்சவாய் படிச்சானே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அவன் பாரிஸ்ல இருக்கால இப்போ. அவன் பேர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஏதோ ஒரு பேர் சக்தி. முதல்ல நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்றோம். சரி, ஓகேடி. ஓகேடி. ஏய், உன்னை நம்பி தாண்டி இருக்க, சொதப்பிராதடி. கண்டிப்பா எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. மீனாட்சாமி, மீனாட்சாமி. என்னங்க? சொல்லுங்க. என்னங்க? என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா மீனாட்சாமி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். நமக்கு ஆர்டர் கிடைச்சாச்சு. ஆர்டர் கிடைச்சிருச்சா? உண்மையாவா? என்னங்க சொல்றீங்க? யாருங்க? எப்படிங்க? இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா கேளுங்க, நானே சொல்றேன். சரி சரி, சொல்லுங்க. யார் ஆர்டர் கொடுத்தாங்க? நானும் காலையில இருந்து பல கம்பெனி ஏறி இறங்கிட்டேன் மீனாட்சாமி. ஆ. ஆனா எல்லா ஆபீஸும் ஆக்குபைடா இருந்தது. அதனால எல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் மனசு உடைஞ்சு போய் ஒரு மரத்தடிக்கையில இருந்த பெஞ்சில போய் உட்காந்துட்டேன். ஆ. அப்ப அந்த மரத்துக்கு பக்கத்துல திடீர்னு ஒரு வண்டி. யாருங்க? உங்க ஃப்ரெண்டா? இப்படி அவசரப்பட்டா எப்படி மீனாட்சாமி, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி சரி, சொல்லுங்க. அது ஒரு தள்ளு வண்டி தான். ஆ. சட்டு நாங்க வந்து நின்னுச்சு. கடகடன்னு ஒருத்தர் இறங்குனாரு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாரு. ஆ. 10 நிமிஷத்துல பார்த்தா ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு சாப்பாட்டு கடை. என்னங்க? இப்படிலாம் கூடவா சாப்பாடு கடை வைப்பாங்க? நானும் அதே ஃபீலிங்ல தான் இந்த கடைக்கெல்லாம் யார் வருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் மீனாட்சாமி. ஆ. ஆனா லஞ்ச் டைம் வந்ததும் ஆ. ஸ்வீட்டை சுத்தி எப்படி எறும்பெல்லாம் முக்கியமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம். ஆனா இவ்வளவு டிமாண்ட் இருந்தும் நமக்கே ஆர்டர் கிடைக்கலன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க சாப்பிட வந்தாரு. ம், அவர் என்ன பார்த்து என்ன விஷயம்னு கேட்டாரு. நானும் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ம், சரி, என் கூட வான்ட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு என்ன கூட்டு போனாரு. ம். பா, அந்த ஆபீஸை நான் பார்த்த உடனே இதுல மட்டும் எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சதுன்னா ஒரே மாசம் தான் சும்மா செம்மைய சம்பாரிச்சிடலான்னு எனக்கு அப்படியே ஒரு கடல் அளவுக்கு நம்பிக்கை உள்ள வந்துச்சுன்னா பாத்துக்கீங்க. ஏங்க, அவ்ளோ பெரிய ஆபீஸா? ஆமா மீனாட்சாமி, அந்த கம்பெனில 3 பிளாக் இருக்கு. குறைஞ்சது 2000 பேராச்சும் வேலை செய்வாங்க. ஆ? ஏங்க, 2000 பேருக்கு சமைக்கணும்னா இந்த வீடே பத்தாதுங்க. என்ன மீனாட்சாமி அவசரப்படுறீங்க? நான் சொன்னேன் உங்ககிட்ட 2000 பேருக்கு சமைக்கணும்னு. ம், அப்ப அந்த கம்பெனில ஆர்டர் கிடைக்கலையா? மீனாட்சாமி, அந்த ஆபீஸ்ல தான் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க குழப்புறீங்க? மீனாட்சாமி, கொஞ்சம் பொறுமையா முழுசா கேளுங்க. இப்படி நடுவுல கேட்டா எப்படி புரியும்? சரிங்க, நான் வாயே திறக்கல, நீங்களே சொல்லுங்க. நான் ஆபீஸ்க்குள்ள போன உடனே என் ஃப்ரெண்ட் அந்த இன்சார்ஜ் கூட்டு வந்தாரு. அந்த இன்சார்ஜ் என்ன பார்த்து எல்லா டீடைல்ஸ் கேட்டுட்டு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. அவர் உள்ள போயிட்டு திரும்பி வந்துட்டு உள்ள போய் எல்லாத்தையுமே கேட்டேன். ஆனா சில பேர் மட்டும் தான் ஒத்துக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுத்துடுறேன். ஆனா முதல்ல ஒரு 20 பேருக்கு மட்டும் சமைச்சு கொண்டு வாங்க. டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்டவங்க மத்தவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கூடுன்னு சொன்னாரு. ஏன்னா சாப்பாடுங்கிறது அவங்களோட பர்சனல், அவங்க கிட்ட போய் இங்கதான் சாப்பிடணும்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதும் சரிதான் சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல மீனாட்சாமி, உங்க கை பக்குவத்து மேல எனக்கு தனி நம்பிக்கை இருக்கு. நீங்க சமைச்சதை சாப்பிட்டா ஆர்டர் எப்படி வேகமா கூடுதுன்னு மட்டும் பாருங்களேன். 2000 பேர் இருக்கிற கம்பெனில 20 பேர் தான் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாங்க. ஆனா ஆனா என்ன மீனாட்சி? இப்ப அந்த 20 பேருக்கு சமைக்கிறதுக்கு திங்ஸ் வேணும்ல, அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும். அதான் என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கே மீனாட்சாமி கவலைப்பட்டு இருக்கீங்க? இருங்க, நான் இப்ப போய் சிவாசாமிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, வேண்டாங்க. ஏன் வேணாம்? முதல்ல நாம தொழில் தொடங்குறோம். இப்ப போய் நாம அவர்கிட்ட நின்னோம்னா ஆரம்பிக்கும் போதே காசு வாங்க வந்துட்டாங்கன்னு உங்களை அவர் தப்பா நினைக்க கூடாதுல்ல? போங்க மீனாட்சாமி, சிவாசாமி அப்பெல்லாம் நினைக்க மாட்டாரு. இல்லங்க, நாம முதலா தொழில் தொடங்குறோம். நம்ம காசுல தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, காசு இல்ல, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன்.
இந்தாங்க இதை வச்சு திங்ஸ் வாங்கி கொடுங்க. என்ன மீனாட்சாமி கழுத்துல போட்டுக்கிறத போய் கழட்டி கொடுக்குற? அதெல்லாம் வேணாம், நீ முதல்ல கழுத்துல போடு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. பொதுவா பொண்ணுங்க நகை வாங்குறது ரெண்டு காரணத்துக்காக தான். ஒண்ணு புருஷனுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக, இன்னொன்னு புருஷனுக்கு கஷ்ட காலத்துல உதவி செய்யணுன்றதுக்காக தான். கஷ்ட காலத்துல உதவி பண்றதுன்றது சரி, அது என்ன புருஷனுக்கு நல்ல பேரு? பொண்ணுங்க நிறைய நகை போட்டிருந்தா பாக்குறவங்க பாரு அவ எவ்வளவு நகை போட்டிருக்கா, அவ புருஷன் அவளை நல்லா வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப யாருக்கு நல்ல பேரு? உங்களுக்கு தானே. இப்படிலாம் கூட சூட்சமெல்லாம் இருக்கா? ஆ, பொண்ணுங்களை சாதாரணமா நினைக்க கூடாது, அவங்க உண்மையிலே விவரமானவங்க தான். மீன்குட்டி, ஆ. நீ உண்மையிலே ஒரு நல்ல பொண்டாட்டி தான். நிஜமாவா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு ஆ. நான் கொடுத்து வச்சிருக்கேன் மீன்குட்டி. ஐயோ. புருஷனோட நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கிற பாரு, ம். நீ கிரேட் டி. என்னங்க நீங்க என்ன டீ போட்டு கூப்பிடுறீங்க? ஏன் பொண்டாட்டி, நான் டீ போட்டு தான் கூப்பிடுவேன். ஷோ நீங்க மாலை போட்டிருக்கீங்க. ஆமால ஆ. சாமியா சரணமையப்பா. ஏய், நீ சொன்ன அட்ரஸ் இதானே? ஆமா ம், இதான். வீட்டை பார்த்தா பெரிய இடமா தெரியுதே. இந்த மாதிரி இருக்கிற பசங்க தானே இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றானுங்க. முதல்ல இது அவன் வீடான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். சார் சார் யாருங்க வேணும்? சார், இது யோகே சாரோட வீடு தானே? ஆமா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ். classmates. ஃப்ரெண்ட்ஸா கிளாஸ்மேட்டா? ஃப்ரெண்டு தான். கிளாஸ்ல படிக்கிறான். கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு. இதே மாதிரி உள்ள போய் உளராதீங்க, வாங்க. வாங்கன்னு சொல்றதே இப்படி இருக்கே. உள்ள போனா சரியா வருமா? ஆ? யார் நீங்க? என்ன வேணும்? யோகேஷ். என்னது? யோகேஷ். யோகேஷ் சாரை பார்க்கணும். யோகேஷ் சாரா? ஆ. ஓகே ஓகே, ம். சரி சரி, போங்க போங்க, போய் பாருங்க. யோ செக்யூரிட்டி, நயா பண்ணுகிறாங்க. டேய் மச்சான், ஐயா ரொம்ப டென்ஷனா இருக்காரு, சீக்கிரம் வா. சரி வரப்போ. ஐயோ நாய். நாய் தானே, அதுக்கே இந்த கத்து கத்துற? நீயே மாட்டி விட்டுருவ போ. யாரை பார்க்கணும்? யோகேஷ் சாரை பார்க்கணும். நீங்க யாரு? நாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. ஈ, அதையே ஏன் பாத்துட்டு இருக்க? வா. வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி, எல்லாம் முடிச்சிட்டோமா? உட்காருங்க. சனியா வருவார், உட்காருங்க. ஏய், எம்எல்ஏ வீடுன்னு சொன்ன, ஆனா எந்த மாதிரி இடம்னு சொல்லவே இல்ல. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நல்லா கோத்து விட்ட. அவங்க அப்பனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நம்மள எங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவான். சரி விடு, பாத்துக்கலாம். இப்ப என்ன, நம்ம அவனை அடிக்க வந்திருக்கோம், சமாதான பேசத்தானே வந்திருக்கோம். பாத்துக்கலாம், அமைதியா இரு. பண்ணிடலாம் சார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சிஎம் கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே. வாங்க தம்பி, வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க தம்பி. அட உட்காருங்க தம்பி. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. நல்லா இருக்கும் சார். தம்பி என்ன பண்றீங்க? சார் நான் இன்னோவாட் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். நல்ல விஷயம் தம்பி. நீ என்ன பண்ற? நான் 1 இயரா லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமஸ் அட்வொகேட் பாலகிருஷ்ணன் அவரோட ஜூனியர். ஓ, நம்பர் 46 தம்புச்சிட்டி ரோட், பாரிஸ். மாட்னியா? ஓடி. நல்லதுமா, நல்லது. இந்தாங்க.
ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. வந்திருக்காங்க பாரு, அவங்க கிட்டயும் காட்டுமா. ஆ, எடுத்துக்கோமா. வர எலெக்ஷன்ல மறக்காம ஐயாவுக்கே ஓட்டு போட்டுருங்க. டேய் நீ எடுத்துக்கடா. எம்எல்ஏ பொண்டாட்டியாவே வாழ்ந்துட்டால, அதான் இப்பவே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. சொல்லுங்க, என்னால என்ன காரியம் ஆகணும்? தயங்காம கேளுங்க. என்னோட சேவை எப்பவும் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறவன் நான். சும்மா கூச்சப்படாம கேளுங்க தம்பி. ஏய், ஆ. இவரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு. பேசாம இவர்கிட்டயே சொல்லிடலாம். இவர்கிட்ட சொன்னா இவர் அவங்க பையன் கிட்ட சொல்லி எவிடன்ஸ வாங்கி கொடுத்துருவாருன்னு தோணுது. அவசரப்படாத, பார்க்க வந்தது இவர் அல்ல. தம்பி என்ன சொல்லுது பாப்பா? அ, ஆ, ஆ, அது ஒண்ணும் இல்ல சார். நாங்க பார்க்க வந்தது உங்களை இல்ல சார், உங்க பையன் யோகேஷ் சார். ஓ அப்படியா, சரி. அம்மாடி, பையன் எங்கம்மா இருக்கான்? அவன் தூங்கிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவான். ஏமா, டைம் என்ன ஆகுது, இன்னுமா தூங்கிட்டு இருக்கான் அவன்? எழுந்து வர சொல்லுமா. என்ன பழக்கமா இதெல்லாம்? சரி வர சொல்றேங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, தம்பி இப்ப வந்துருவான். வரட்டுமா? ஆ, வரமா? சரி. ஏய் பாத்தியா, தான் பையனா இருந்தாலும் எப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. எனக்கு என்னமோ இவர்கிட்ட சொல்றதா நல்லதுன்னு தோணுது. இவர் திரும்ப வந்ததும் நான் இவர்கிட்ட தான் சொல்ல போறேன். எனக்கு என்னவோ இது நல்ல ஐடியாவா தோணல. ஐயா யோ, யாருப்பா இவரு? ஐயா நேத்து நீங்க வீட்ல இல்லாதப்ப இந்த ஆள் தான் சின்ன ஐயா வந்து மெட்டிட்டு போனது. ஓ இவர்தானா அவரு? ஏண்டா, என்ன இது அநியாயமா இருக்கு? என் பொண்ணு காலேஜ் போகும்போது உங்க பையன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலாட்டா பண்றான். அதை கேட்க கூடாதா? அதை கேட்டா அடிப்பீங்களா? நான் போலீஸ் போறேன் சார். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா அவரை. போலீஸ்க்கு போறேன். போலீஸ் ரொம்ப நல்லவர்னு சொன்ன, இப்ப போய் சொல்றியா? அது ஹலோ, யார் நீங்க? ஹாய், ஐ அம் வெங்கட். இருக்கட்டும், சொல்லுங்க என்ன வேணும்? டாடி, அவனை அங்கிட்டு கூட்டிட்டு போய் அடிங்க. இங்கேயே வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க. சரிப்பா, நீ பேசிட்டு இரு, நாங்க இவனை மேல கூட்டு போறோம். வாடா. இப்ப சொல்லுங்க சார், ஆக்சுவலா நாங்க காவியோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆளை வச்சு மிரட்டுறாளா? இல்ல சார், அவங்க ரொம்ப பாவம், அவங்கள விட்டுருங்களா சார். அவங்க உங்க அளவுக்குலாம் இல்ல சார், நீங்க பெரிய இடம், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்ல, அதனால தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க சார். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கல்யாணம் வேற நடக்க போகுது சார். சூப்பர், தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, நான் விட்டுறேன். இல்ல சார், இந்த விஷயம்லாம் அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க உயிரே விட்டுருவாங்க சார். அவங்க ரொம்ப சாஃப்ட் டைப் சார். நானும் சாஃப்ட் டைப் தான், அதனால தான் இவ்வளோ நாளாக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அதுலலாம் எனக்கு விருப்பமே கிடையாது. அவளாக விருப்பப்பட்டு வரணும், இல்லை நான் வர வைப்பேன். சார் சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு மட்டும் விட்டுருங்க சார். அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வேற ஆக போகுது சார், அவளோட லைஃபே போயிடும். ப்ளீஸ் சார். ஏய், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாது. என்னோட முடிவு ஒன்னே ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ அவகிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி பார்ப்போம். எனக்கு தேவையானது எல்லாம் என்ன தேதி என்ன டைம் அது மட்டும் அவ சொல்லணும், அவ்வளோதான். இல்லைன்னா நீயே கேட்டு சொல்லு, இடத்த நான் சொல்கிறேன்.